இந்த நகரம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஓபிஎஸ்க்கு இப்ப தற்சமயம் வேற எந்த ஆப்ஷனும் ஓப்பனா இல்ல ஆக்சுவலா. அவருக்கு வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சும் அவர் எதிர்பார்த்த அந்த இபிஎஸ்ஸ அரசியல் ரீதியா வீழ்த்தணுன்ற ஒரு விஷயம் தனியா கட்சி ஆரம்பிச்சு நடக்கிற காரியம் இல்ல. பாஜக அவர் அதிமுகல சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கிற வாய்ப்பு இல்ல. எடப்பாடியும் அவர் வந்து சேர்க்க மாட்டேன்றாரு. அவருடைய சட்ட போராட்டம் தாண்டா ஒருங்கிணைப்பாளர் சொல்ற சட்ட போராட்டம் இப்ப முடியறதுக்கான இம்மீடியட்டா முடியறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆஸ் லாங் அஸ் வந்து இபிஎஸ் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்க வரையும் தேர்தல் கமிஷன் மூலமாகவும் எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்க போறதில்ல. அப்போ ஒரு அரசியல் எதிர்காலத்தை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு ஓபிஎஸ். அதனால வந்து இதுக்கு முழுமுதற் காரணம் கட்சியை பலப்படுத்த விரும்பாத எடப்பாடி தான் காரணம் என்பது என்னுடைய கருத்து. அவர் முதலமைச்சர் கனவுல இருக்கிற எடப்பாடி கட்சியை பலப்படுத்தாம இருக்கவங்க எல்லாம் போனா பரவாயில்லன்னு நினைக்கிறார். அதோட விளைவை வந்து அவர் அனுபவிப்பார் ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல ஏற்கனவே திமுக கூட்டணி பலமா இருக்கிற சூழல்ல வந்து ஓபிஎஸ் போன்றவர்கள் அதில் இணையும் போது தென்பகுதியில வந்து சில கான்ஸ்டியூன்சிஸ்ல வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு அது வந்து வெற்றியை தரும். அதாவது அந்த கம்யூனிட்டி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த எடப்பாடியை யார் தோக்கடிக்கிற வலிமை உள்ளவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஓபிஎஸ் சேரும் பொழுது அது இன்னும் கூடுதல் வலிமையை வந்து திமுகவுக்கு இபிஎஸ் தோக்கடிக்கிறதுக்கான வலிமையை கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில ஓபிஎஸ்க்கும் வேற வழி இல்லையா. இது வந்து இந்த முடிவு வந்து அவருக்கு ஒரு கஷ்டமான முடிவா தான் இருந்திருக்கும். ஆனா அரசியல்ல சிலபோது கொஞ்சம் கசப்பு மாத்திரைகளை விழுங்கி தான் ஆகணும். சில விஷயங்கள் நடக்கணும்னா. ஸோ அந்த கசப்பு மாத்திரையை முழுங்கிட்டு தான் இப்போ எதிரியை வீழ்த்தணும், துரோகியை வீழ்த்தணுன்ற அந்த லெவல்ல வந்து ஓபிஎஸ் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பது என் கருத்து. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கவில்லை அப்படின்னு இருந்தாலும் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி இருந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ பாஜகவும் விலக்கிவிட்டதா? பாஜக அவங்களுக்கு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திப்பாங்க. அவங்களுக்கு தேவையா இருக்கும்போது பயன்படுத்திப்பாங்க. மற்றபடி தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பல குழப்பங்களுக்கு காரணம் வந்து பாஜக தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர்கள் செய்த பிரித்தாளும் சூழ்ச்சி காரணமாகத்தான் இந்த அதிமுக இந்த ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இல்லாட்டி அதிமுக ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு இருந்திருக்கும். அது எடப்பாடியோட சுயநலம் காரணமாக மேலும் பலவீனமாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதிமுக ஓபிஎஸ் கைவிட்டது என்பது தெரிஞ்ச விஷயம். அது அவரே சமீபத்தில் ஒரு பேட்டியில சொன்னார். எப்படிப்பட்ட நிலைமை அமித்ஷாவை நான் பார்த்தேன். அமித்ஷா என்ன சொன்னார்னு அவர் சொன்னார் அவர் ஆக்சுவலா. அதனால பிரதமரை வரவேற்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலைங்க. அவ்வளவு தூரம் வந்து பாஜகவோட நெருக்கமா இருந்தார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையில ஓபிஎஸ் இருந்திருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால இதுக்கு காரணம் வந்து பாஜக மட்டுமல்ல, எடப்பாடி முக்கியமான காரணம். கட்சியை வலுப்படுத்த விரும்பாத எடப்பாடி ஒரு காரணம். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.